பொது இடங்களில் கொடிக்கம்பங்களை ஜூலை 18ஆம் தேதிக்குள் அகற்ற வேண்டும் என்ற உத்தரவுக்கு எதிராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் முறையீடு செய்திருக்கிறது. நாளை விசாரணை நடைபெறும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், கொடிக்கம்பம் தொடர்பாக நீதிமன்றத்தின் உத்தரவு என்ன? தமிழகம் முழுவதும் பொது இடங்கள், மாநில தேசிய நெடுஞ்சாலைகள், உள்ளாட்சிக்கு சொந்தமான இடங்களில் அனுமதியின்றி வைக்கப்பட்டிருந்த அரசியல் கட்சிகள் மற்றும் சாதி மத அமைப்புகளுடைய அந்த கொடிக்கம்பங்களை அகற்ற வேண்டும் என ஏற்கனவே கடந்த ஜனவரி மாதம் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒரு உத்தரவு பிறப்பித்தது. இந்த வழக்கு நீதிபதி இளைஞர் முன்பு விசாரணை நடைபெற்றும் வருகிறது. கடந்த முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தமிழக தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதன்படி தமிழகம் முழுவதும் பல இடங்களில், ஏராளமான இடங்களிலிருந்து அந்த பொது இடங்களிலிருந்து வைக்கப்பட்ட அந்த கொடிக்கம்பங்கள் அகற்றப்பட்டு விட்டது. சில பகுதிகளில் 100% அகற்றப்பட்டு விட்டது, சில பகுதியில் 90% அகற்றப்பட்டு விட்டது. குறிப்பாக தமிழகம் முழுவதும் 19 மாவட்டங்களில் முழுமையாக விரைவில் அகற்றப்படும் என்ற ஒரு உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. இதை தொடர்ந்து ஜூலை 24ஆம் தேதிக்குள்ளாக இந்த 19 மாவட்டங்களில் கொடிக்கம்பங்கள் முழுமையாக அகற்றாவிட்டால் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள் நேரில் ஆஜராக உத்தரவிடும் என்று ஏற்கனவே நீதிபதி எச்சரித்திருந்தார். இதை தொடர்ந்து தமிழக அரசுடைய வருவாய்த்துறை செயலாளர் அமுதா மாவட்ட ஆட்சியருக்கு சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியிருந்தார். அதில் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி வரும் 18ஆம் தேதிக்குள் மீதமுள்ள அந்த 19 மாவட்டங்களில் கொடிக்கம்பலை அகற்ற வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். இதை தொடர்ந்து இந்த ஒரு உத்தரவை எதிர்த்து தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலர் சண்முகம் தரப்பிலிருந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு அவசர முறையீடு செய்யப்பட்டது. அதாவது ஏற்கனவே இந்த கொடிக்கம்பலை அகற்ற வேண்டும் என்ற உத்தரவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்போது தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவானது 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் விசாரணையில் உள்ளது. எனவே இந்த ஒரு உத்தரவை மீறி தற்போது வருவாய்த்துறை செயலாளர் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். எனவே தற்போது தாங்கள் தாக்கல் செய்ய உள்ள அந்த மனுவை அவசர விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதை தொடர்ந்து இந்த மனுவை நாளை தினம் விசாரிக்க எடுத்துக் கொள்வதாக நீதிபதி ஆனந்த் ஜெகதீஷ் தற்போது தெரிவித்துள்ளார். கொடிக்கம்பங்கள் தொடர்பான நீதிமன்றத்தின் உத்தரவு குறித்த விவரங்களுக்கு நன்றி மதன்.